நாளென் செய்யும் வினைதாரென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை 8 முதல் ஜூலை 14 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க, இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா? கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பாதகமாக இருக்கின்றனவா? மேஷ ராசியினுடைய அதிபதி செவ்வாய் ராசியில் 4 நாள் இருக்கார், சூப்பர். 2ஆம் இடத்துல 3 நாள் இருக்கார், அப்போ ராசிநாதன் சூப்பராக இருக்கார். 2ல் குரு இருக்கார், அதை விட சூப்பர். உங்களை பொறுத்தவரையிலையும் 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறதும் சூப்பர். சனி வக்ரம் பெற்று இருக்கிறார் 11ஆம் இடத்துல. அப்புறம் வக்ரம் பெற்றால் முன்வீட்டு பலனை தருவார். அப்போது அவர் 10ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நேரம் நல்ல நேரமா அப்படின்னா நேரம் நல்ல நேரம். கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ராசிநாதன் ராசியில் இருக்கிற வரைக்கும் அமக்கலங்க, பீக் பீரியட், பொற்காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராசிநாதன் இன்னும் 12 மாதமாக இருக்க போகிறாரு. அவர் இருக்கிற காலம் 1.5 மாதம். அதுலேயும் இப்போ 4 நாள் தான் இந்த வாரம் இருக்கார். அடுத்த வாரம் அதான் இந்த வாரத்தில் கடைசியில் 3 நாள் ரிஷபத்துக்கு போயிடுறார். 2ஆம் இடமும் நல்ல இடம்தான், குருவோடு இணைஞ்சிருக்கார். அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும், ஒரு கெத்து இருக்கும், ஒரு வில் பவர் இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் இல்லையா? ஒரு தன்னம்பிக்கை, ஒரு சுறுசுறுப்பு கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை சாதிச்சே தீருவோம் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தோடு செய்வீங்க, கண்டிப்பாக சாதிப்பீங்க. இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அவர் 9க்குடையவன், பாக்கியாதிபதி போய் 12ல் இருக்காருன்னு சொன்னால் பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். உங்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும். அப்படியே எதை சொன்னாலும் சரியாக இருக்கும். ஜோசியராக இருக்கட்டும், வழக்கறிஞராக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஃப்ளூயன்சியாக இருக்கும். ஒரு ஃப்ளோ அருமையாக இருக்கும். உங்கள் பேச்சு அற்புதமாக பலரும் பாராட்டப்படக்கூடிய நிலை ஏற்படும். 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 3ல் இருக்கார், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு முழு முயற்சியோடு இருப்பீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். ஆனாலும் சனி பார்வையில் இருக்கிறதால பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம். 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பார்க்குதுன்னா அப்போ அந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழல். குழந்தை பூர்வீகத்தில் இருந்து சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள்.
வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். 7ஆம் இடத்து அதிபதி 4இல் அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடந்து கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாக அமைகிறது. 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்க்குறதாலையும் ராசிநாதன் பார்க்கறது, சனியும் பார்க்குறார். எந்த ஒரு அசிங்கம் அவமானங்கள் எதுவும் ஏற்பட்டு விடாது. மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. தொழிலில் நம்பி இறங்கி தொழிலில் கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் விருத்தியாகும். இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, சலுகைகளுக்காக காத்திருக்கிறவங்க, டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கும். ஆனால் சனி பகவான் 10-11 இருந்தாலும் வக்ரகதி பெறுவதால் ஹார்ட் ஒர்க்கு, சின்சியாரிட்டி, டெடிகேஷன், அதாவது மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. அதாவது 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக ஏற்படும். அது சொந்த தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை கம்பெனிஸில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த இரும்பு சார்ந்த நிறுவனங்கள், சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், நிலக்கரி சுரங்கம், இது போன்ற இடங்களில் பணியாற்றுபவர்கள், டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, மெஷின் ஆப்ரேட்டராக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. லெபோரியஸ் ஒர்க்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. ராகு பகவான் 12இல் இருப்பதால் அலைஞ்சு தெரிஞ்சு உண்ண நேரம் இல்லை, உறங்க நேரம் இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருப்பீங்க. ஆனால் சம்பாத்தியம் இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக சம்பாத்தியம் இருக்கும். இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம், குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார், கடகத்தில். ராசியில் குரு பகவான் இருக்கார். 7க்குடைய செவ்வாய் கடைசி 3 நாள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். 11ல் ராகு ரொம்ப டபுள் சூப்பர். சனி 10ல் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கிறது. நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரமாகத்தான், ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது. ராசியில் குரு இருக்காருங்க, சூப்பருங்க. அதாவது ஜென்மகுரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இன்னும் வாரமாக பிரச்சனையை கொடுக்க போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் அற்புதமான பலன்கள் தரப்போகிறது. 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, அதாவது 10 வருஷமாக 5 வருஷமாக 8 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பூர்வீகத்தை பிரிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பூர்வீகத்தை பிரிச்சிக்கலாம். உங்கள் பங்கு பூர்வீகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது தடைகள், பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு நிலை, அகன்று சகஜ நிலைக்கு மாறக்கூடிய நிலை. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கலாங்க.
சந்தோஷத்தின் இருப்பிடமே 5ஆம் இடம் தான். இப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சூப்பர். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். அது மட்டுமா, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது இன்னும் அதை விட சூப்பர். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உத்தியோகத்துக்காக போகலாம், உயர்கல்விக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் அப்படின்னா தாராளமாக போங்க. அதுவும் சந்தோஷம்தான், ஆத்ம திருப்தி, சந்தோஷம் கொடுக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள். தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்லை, ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா பாக்கியத்தில் தடை இருக்குமா? இருக்காது. இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் வக்ரகத்தில் இருக்கிறதால 9இல் இருப்பதாக ஒரு நிலை. அப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். தொழிலில் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கும், வியாபாரம் ஆகிற மாதிரி இருக்கும், வியாபாரம் அப்படியே தங்கி போயிடும். அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் சரியாக ஆனாலும் சேல்ஸ் இருக்காது. சேல்ஸ் இருந்தால் ப்ரொடக்ஷன் வராது. வியாபாரம் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் கூட பார்த்தா எதுவும் எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாமல் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். வேலை பலு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரும்பு சார்ந்த நிலை, சின்ன லேத்பேட்லேருந்து பெரிய தொழிற்சாலை வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், தொழிலாளர்கள், ஓனர், நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான உழைப்பு, அதிகப்படியான அதாவது என்னென்னா அதிகப்படியான நேரம் நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் 11ல் ராகு பெரிய கிஃப்ட்டு. ராகு இருக்கிறது பிரம்மாண்டத்தை தருவார். நல்ல தொழில், நல்ல என்விரான்மெண்ட்டாக தான் பண்ணுறீங்க. அதிகப்படியான உழைப்பு செலுத்தினாலும் அதுக்குப்படியான உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும்ல. டெஃபினட்டாக நல்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும். 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். 12இல் செவ்வாய் 4 நாள் இருக்கார். சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும். பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வேலையை சுப செலவு எடுத்துக்கிட்டு போவீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய கல்வி மிக நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும். திருமணத்திற்கான செலவுகள், சுப செலவுகள், அதாவது நகை எடுக்க, ஜவுளிக்கு போக, திருமணம் அப்படின்னா இவ்வளோ இருக்குது செலவு. இந்த அற்புதமான சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் கடைசி 3 நாள் ராசியில் இருந்து குருமங்கள யோகம் ஏற்படுகிறது. 7ஆம் வீட்டை பார்க்கிறது. குடும்பத்தில் மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும். சொத்து பத்து வாங்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்பட்டாலும் அலைஞ்சி திரிஞ்சு எப்பேற்பட்டாவது வாங்கிடுவீங்க. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சுகம், உங்களுக்கு சுகம் அடிபடுகிறது. கொஞ்சம் பிஸியாக வேலை பார்ப்பீங்க. ரெஸ்ட் எடுக்க நேரம் இருக்காது, உண்ண நேரம் இருக்காது, உறங்க நேரம் இருக்காது. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும், அல்லது உங்களுக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். வழக்கமாக ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு மெயின்டெனன்ஸ் ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது இந்த ஒரு வாரமே காலி ஆகிடும். கேட்டால் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணணும், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும், டோர் போயிடுச்சு, இப்படி பல கம்ப்ளைண்ட் இருக்கும். ஆனால் எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறது சூப்பர்.
11 ராகு இருக்கிறது, அதை விட சூப்பர். இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த மிதுன ராசியினுடைய அதிபதி புத பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இருக்கலாமா? சூப்பர். ராசிநாதன் 2ல் இருக்கிறது சூப்பர். 11ல் செவ்வாய் இருக்கார் 4 நாள். 12ஆம் இடத்துல குரு இருக்கார் 3 நாள். செவ்வாய் இருக்கார். உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பார்வை, குரு 12ல் இருந்தாலும், ஒரு 7க்குடையவன் 10க்குடையவன் 12ல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சனி பகவான் 9ல் இருந்து வக்ரகதி பெறுவதால் அவர் 8ஆம் இடத்துக்கு இருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டமத்து சனி நடக்கிறதாக ஒரு ஐதீகம். ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை, எச்சரிக்கை தேவை. அப்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நேரம் நல்ல நேரமா அப்படின்னா, மற்ற கிரகங்கள் சாதகம் தாங்க, ஆனால் சனி பகவான் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறாரே, எச்சரிக்கை தேவை. அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். நல்லா இது நாள் வரைக்கும் நல்லா போயின்னு இருந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு பிரேக் போட்ட மாதிரி ஒரு மந்தத்தன்மை இருக்கும். எல்லாத்துலேயுமே எதுவுமே நிறைவேறாது, அப்படியே நிற்கும். உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் இங்கே சனி, அஷ்டமத்து சனியினுடைய நிலை இருக்கிறதால எந்த ஒரு காரியமும் ஈடேறாகாது, முழுமை பெறாது அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதன் 2ல் இருக்கிறது. உங்களுடைய சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே குடும்பத்தை பற்றியும், குடும்பத்தில் எப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது, குடும்ப உறுப்பினர்களோடு ஈடுபடுறது, சம்பாத்தியம் எப்படி இருக்கிறது, பேச்சு திறமை எப்படி அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் இருப்பீங்க. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் சாதிப்பதற்கு இந்த சனி வழிவிடுமா என்று சொன்னால் வழிவிடாது. உங்களை பொறுத்தவரை 3ஆம் இடத்தை வேறு சனி பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை. எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அதுவும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் வேறு கருத்து வேற்றுமை ஏற்படும், கருத்து வேறுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இது போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். இருந்த போதிலும் சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம், ஒரு சிறப்பான ஒரு வாரம். சாதிக்க முடியும். அதாவது இன்ஸ்டியூஷனுக்கும் நல்ல பேர் கிடைக்கும், ஸ்டூடெண்ட்டு ஆசிரியர்களுக்கும் நல்ல பேர், புகழ், ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய நிலை. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு நல்லா போகுமா அப்படின்னா ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமாக இருக்கும். மற்றபடி இந்த சுகஸ்தானம் குரு பார்க்குறார், ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ சுகவாசியாக இருக்க போகிறீங்க, ஆரோக்கியவாசியாகவும் இருக்க போகிறீங்க. ஆனால் 8ல் சனி இருந்தால் என்னங்க, விடுங்க, அவர் வேலையை அவர் செய்யட்டும். அதுக்காக ரொம்பவும் டெப்த்தாக ஃபீல் பண்ணாதீங்க. மற்றபடி 5க்குடையவன் 2ல் இருக்கிறது சிறப்பு. குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் இருக்கும், லட்சுமி கடாட்சம் இருக்கும், பண வரவு இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள், வெளியூர் வெளிநாடு பயணம் அனுகூலத்தை தரும், தாராளமாக போகலாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பர். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் இப்போ சிறப்பாகவே இருக்கும், எந்த குறையும் இருக்காது.
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. மனைவியால் செலவினங்களும் உண்டு. தொழில் ரீதியாக கூட செலவு இருக்கும். அதாவது கடைகண்ணியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கடன் வாங்கி தொழிலில் போடுவீங்க. இதெல்லாம் நடக்கும். அது உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும். இந்த சனி பகவான் 9ல் இருந்தாலும் 8ல் இருப்பதாக ஒரு நிலை. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இருந்தாலும் எந்த ஒரு நிலையிலும் தொழில் ரீதியாக இருக்கட்டும், உத்தியோக ரீதியாக இருக்கட்டும், எச்சரிக்கையாக இருங்க, விழிப்புணர்ச்சியாக இருங்க. எந்த நேரத்திலும் ஒரு அசிங்கம், அவமானங்கள், பின்னடைவுகள் ஏற்படலாம். 10ல் ராகு இருக்கார். அவருடைய வேலையை செய்வார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர். தொழிலில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கான்னு சொன்னால் தொழில் விருத்தியாகும். நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, விருத்தி பண்ணுங்கள். இல்லை தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். இல்லை வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், இல்லை அங்கே போய் கடைகண்ணி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம். செவ்வாய் 11ல் இருக்கார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் நிச்சயமாக உண்டு. காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பான காலம். 7க்குடையவன் குரு 12ல் இருக்கார். 10க்குடையவன் 12ல் இருக்கார். அப்போது பெண்களால் வருமானங்கள் உண்டு, பெண்களால் செலவினங்கள் உண்டு. நண்பர்களால் வருமானமும் இருக்கும், நண்பர்களால் செலவினங்களும் இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் மூலம் வருமானங்கள் இருக்கும். ஆனால் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல செலவினங்களும் இருக்கும். ஆனால் கூட்டு தொழில் சிறந்து விளங்குமா? சிறந்து விளங்கும். மொத்தத்தில் சூரியன் ராசியில் இருக்கிறார். எவ்வளோ நாள் இருக்கார் அப்படின்னா இந்த வாரம் முழுவதும் அங்கே தான் இருக்கார். அப்போது ஒரு கெத்து இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். இருந்தாலும் சனி பார்வை இருக்கிறது கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் ஏற்படும். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். மற்றபடி இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வாரம், சந்தோஷமான வாரமாக இருந்தாலும் எல்லா இடத்திலும் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். எச்சரிக்கை தேவை. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ இந்த ராசியில் சுக்கிரன் இருக்காங்க, புதன் இருக்காங்க. ஆரம்பத்தில் சந்திர பகவான் இங்கே தான் இருக்கார், ஆட்சி பீடத்தில் இருக்கார். அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிறார். இப்போ 3ஆம் இடத்துலையும் குரு பார்வையில் இருக்கார். சந்திரன் பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு சஞ்சாரம். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு 11ல் இருக்கிறது சிறப்பு. 10க்குடைய செவ்வாய் 10ல் 4 நாளும் 11ஆம் இடத்தில் 3 நாளும் சூப்பரோ சூப்பர். இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு மைனஸ் என்று சொன்னாலும் கூட, ஆனால் அவர் வக்ரம் பெறுவதால் அதுவே ஒரு ப்ளஸ்ஸாக மாறிடுது. உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய பலன் நடந்து கொண்டிருக்கிறது என்று இது நாள் வரைக்கும் அசிங்கப்பட்டீர்கள், அவமானப்பட்டீர்கள், தொழிலில் உத்தியோகத்தில் இடர்பாடுகள், இன்னல்களை சந்தித்து வந்தீர்கள். ஆனால் இப்போ அதே சனி பகவான் உங்களுக்கு வக்ரம் பெறுவதால் கெடுக்கக்கூடிய சனி பகவான் இப்போ கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். கெடுக்க மாட்டார். அஷ்டமத்து சனி அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சனி பகவான் 7ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். 7ல்னா கொஞ்சம் விரோதம் வரும், பிரச்சனைகள் வரும், அவ்வளோதானே ஒழிய. ஆனால் பெரிய லெவலில்
அஷ்டமத்து சனி போல் பிரச்சனைகள் இருக்காது, தைரியமாக இருக்கலாம். அப்போ கிரகங்கள் குரு 11ல் இருக்க கொடுத்து வைக்கணும். செவ்வாய் 10, 11ல் இருக்கார். அது பார்வை வேறு அற்புதமான ஒரு நிலை, குரு பார்வை. அப்போ இந்த கடக ராசிக்கு இந்த 12 ராசிகளுள் கடக ராசி முதன்மையானது. இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓஹோன்னு இருக்கும், அமக்கலமாக இருக்கும். துளி கூட கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நேரம் நல்ல நேரம், கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். ராசியில் சுக்கிரன் இருக்கார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் இருந்த போதிலும் 11ல் குரு இருக்க கொடுத்து வைக்கணும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பொருளாதாரத்தில் அளவு கடந்த வருமானம், அளவு கடந்த சுபீட்சம் அப்படின்னே சொல்லலாம். ரெட்டிப்பு வருமானம், நீங்களே திக்குமுக்கு ஆடுவீங்க. பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும், பையை அப்படியே பணம் அப்படியே கொட்டக்கூடிய காலகட்டம் இது. சிறப்பாக இருக்கும். பேங்க் பேலன்ஸும் உயரும். ஆனால் 2ஆம் இடத்தை, வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கறதால கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பஞ்சாயத்துன்னு வரும். மற்ற குடும்ப உறுப்பினர்களோ இல்லை வீட்டிற்கு வரக்கூடிய சொந்த பந்தமோ நட்பு வட்டாரமோ அவங்களும் மல்லு கட்டி நிற்பாங்க, பிரச்சனைக்கு நிற்பாங்க. எச்சரிக்கையோடு இருக்கு. கொஞ்சம் சுதாரித்து இப்போ இருந்தீங்கன்னு சொன்னால் சாதிக்க முடியும். மற்றபடி 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்பலாம், நல்லதே நடக்கும். 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். அப்போது வண்டி வாகனங்களால் ஆதாயம், கௌரவம், புகழ், அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். 5ஆம் இடத்து குரு பார்க்குறார். சூப்பர். 5 கூடிய செவ்வாயும் பார்க்குறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, உயர்கல்வி, அவங்க உள்நாட்டில் படித்தாலும் சரி, வெளிநாட்டில் போய் படித்தாலும் சரி, அவங்க கல்வி மேம்பாடு அடையும். அவங்களால உங்களுக்கு சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும், ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மற்றபடி பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கப் போகிறது. சீட்டாட்டோ, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சந்தோஷகரமான ஒரு வாரம். இந்த கடகராசிக்கு சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அப்போ கணவன் மனைவியிடையே எப்பொழுதும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்பொழுது குரு பார்வை இருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒரு சகஜ நிலை மாறி சந்தோஷ நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல். நண்பர்களும் உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ராகு 9ல் இருக்கிறது. வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். சிறப்பாக அந்நிய பொருளாதாரம், அதாவது உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதம். எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இது பண்ணக்கூடியவர்கள், ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப் ப்ரொடக்ஷன், சேல்ஸ் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அத்துணை பேர்களுக்கும்
அற்புதமான காலகட்டம். இந்த மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க மருந்து கம்பெனி, மருந்து கடை, இதில் மெடிக்கல் ஆஸ்பத்திரி போன்ற நிலையில் பணியாற்றுபவர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷமான காலம். 11ஆம் இடத்தில் குரு இருப்பதால் எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்ல, தானாக நடக்கும். இது அற்புதமான காலம். இது காலம் கிரகங்கள் கையில். அதனால் உங்களுக்கு இதுவரைக்கும் முடியாத காரியங்கள் முடியும். எதுவும் தானாக நடக்கக்கூடிய ஒரு சூழல். நீங்கள் ஒரு சின்ன எஃபர்ட் போட்டாலே ஒரு பெரிய முயற்சி கண்டிப்பாக உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். கடக ராசிக்கு இந்த 2 கூடிய சூரியன் 12 இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும். கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்குங்க. சுப செலவு தான் நிறைய இருக்கும், அசுப செலவுக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான். இருந்த போதிலும் நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை தருமா அல்லது சுமாரான பலனை தருமா? பாருங்கள், சிம்ம ராசிக்கு பொறுத்த வரலையும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ல் தான் பேருக்கு இருக்கார ஒழிய, ஆனால் வக்கரமாக இருக்கார். இப்போ 6ஆம் இடத்து வேலையை செய்வார். அப்போது கெடுதலை செய்ய மாட்டார் சனி பகவான். அதற்கு மாறாக நல்லது செய்யக்கூடிய விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் 10ல் இருக்கார். 9 கூடிய செவ்வாய் 9ல் 4 நாள், 10ஆம் இடத்துல 3 நாள் இருக்கார். ஸோ இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்குமா? நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியும். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பருங்க. எந்த ஒரு கிரகமும் 11ல் இருந்தால் அற்புதமான பலனை தரும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ராசிநாதனே 11ல் இருக்கார். சூப்பரோ சூப்பர். அதனால் இந்த ராசி பொறுத்த வரலையும் நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும். இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப நீண்ட நாளாக நினச்ச காரியங்கள்லாம் கைகூடும். விட்டு போன காரியங்கள், தடைப்பட்டு நின்ற காரியங்கள் திடுதுப்புன்னு முடிவுக்கு வரும். பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய காலம், தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் ராசியை சனி பார்க்கல. ராசியை சனி பார்த்தா கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரலையும் குரு 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது சூப்பரோ சூப்பர். நல்ல தனபாக்கியம், பொருள் வரவு, நல்ல பணவரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அனைவருமே சந்தோஷகரமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இது. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2ஆம் இடம் சிறப்பாக இருக்குன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் கண்டிப்பாக அற்புதமாக இருக்குங்க. ஃப்ளரிஷ் ஆகும். உங்கள் சொல் எடுபடும், சபையில் எடுபடும். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி 3ஆம் இடத்து அதிபதி 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் உடையவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறார் சுக்கிர பகவான். இப்போ எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். ஆனாலும் கூட உங்களுக்கு குருவர்களும் திருவர்களும் நிறைந்து இருப்பதால் காலதாமதம் எடுத்தாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அது மட்டும் இல்லை, படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அது வெளிநாடாக இருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல் வரும்.
சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது, சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. அது குரு பார்ப்பதால் ஆரோக்கியவாசிகளாகவும் இருப்பீங்க. சுகமாகவும் இருக்க முடியும், தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் லக்னத்தை சனி பார்ப்பது டென்ஷன், பரபரப்பு, மந்திச்சு விட்ட ஒரு நிலை. மற்றபடி இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ பூமி விற்கணும், இடம் விற்கணும், வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும். ஒரு இடம் நல்ல இடமா வீடு கட்டணும், இடம் பார்க்குறேன், குதிர்பாடாகலை, அருமையான இடம் கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, செவ்வாயும் பார்க்குறார். 4 4 பார்த்தா 4 ஃபுல்ஃபில் ஆகிடுதுங்க. அப்போ கண்டிப்பாக விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு விற்க முடியும், வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்க முடியும். அதுதான் அங்கே இருக்கிற நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸு தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வேலைக்கு போகிறவங்களும் சரி, மேலதிகாரி, சக ஊழியர்கள், இல்லை உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். இந்த ராகு பகவான் 8ல் இருக்கார். அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். நான் நல்லது செய்கிறேன்னு போய் யாருக்காவது கெடுதல், அதாவது நல்லது செய்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் உங்களை மன உளைச்சல், பண செலவு, பண விரயம், நேர விரயம் எல்லாம் ஆகி அசிங்கம், அவமானங்கள் பெறக்கூடிய தருணம் இது. ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 9ல் செவ்வாய் சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்துல கடைசி 3 நாள் இருக்குது. 10ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம். இல்லை உத்தியோகத்துக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போகலாம். இப்போ ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் நல்லா சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும், ரெட்டிப்பு வருமானம் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும், உங்களை பொறுத்தவரையிலையும் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைத்து சந்தோஷமாக இருப்பீங்க. தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். மற்றபடி பெண்களால் வருமானமும் வரக்கூடிய காலம் இது. பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். மொத்தத்தில் பண வருவாய் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா, இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா? முதல்ல கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்றுவிட்டார். அப்போ 5ல் இருப்பதாக ஒரு நிலை. அப்போது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும், பிள்ளைகள் மூலமாக பிரச்சனைகள் வரும், சந்தோஷ குறைவு ஏற்படும். சந்தோஷமாகவே இருக்க முடியாது உங்களால். ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று, ஏதாவது ஒரு அலிகேஷன், ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு அதிருப்தி, மன அதிருப்தி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் வரும். உங்களை பொறுத்தவரையிலையும் மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு சூப்பராக இருக்கார். குரு ஸ்தான பலம் இருக்குது. குருவுக்கு பார்வை பலம். ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறது இன்னும் சிறப்பு. இதையும் தாண்டி உங்களுக்கு ராகு பகவான் 7ல் இருக்கார். அவர் நல்லதும் செய்வார், கெடுதலும் பண்ணுவார். மற்ற கிரகங்கள் நல்ல பலனை தரக்கூடிய நிலையில், அதாவது சுக்கிரன், சூரியன் இதெல்லாம் நல்ல நிலையில் தான் இருக்குது. இப்படி இந்த வார கிரகங்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை தருமா அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷத்தை தரும்.
9ஆம் இடத்துல குரு, கௌரவமான நேரம் இது. நேரம் நல்ல நேரம் கன்னி ராசி அன்பர்களுக்கு. 9ல் குரு, அதுக்கு ராசியை பார்க்குறார். 3ஆம் இடம் முயற்சியை பார்க்குறார். ராசியை பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்து பெற முடியும். இழந்த கௌரவத்தை பெறக்கூடிய நேரம் இது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இல்லை தொழில் பண்ணுறீங்களா, அதில் உங்கள் இன்வால்மெண்ட்டை செலுத்தி நீங்கள் முழு வீச்சோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது நல்ல விஷயந்தான். அப்போது நல்ல பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாயும் பார்க்குறார். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், மற்றபடி எல்லோருக்குமே சிறப்பான ஒரு நேரம். குறிப்பாக அந்த செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க, அதாவது 10ஓட 11 இருக்கிறவங்க நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த செவ்வாய் பூமி காரகனாக இருப்பதால் அசையா சொத்துக்கள் விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முயற்சிக்கு தகுந்த மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி 9ஆம் இடத்தில் இருக்கிறது. சூப்பர். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை பெற்றுத்தரும். அது மட்டுமல்ல, 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்களுக்கு குரு பொறுத்தவரையிலையும் அவருடைய கடமையை அவர் செய்வார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், மற்றபடி இது இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனாலும் சனி வக்ரம் பெறுவது சிறப்பல்ல. ஏதோ காரியம் சக்ஸஸ் ஆகும்னு ஒரு காரியத்தை எடுத்து செய்வீங்க, ஆனால் அது தடைபடும், நிற்கும், சக்ஸஸ் ஆகாது. எதிரிகளால் கூட தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரலாம். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பதுங்க வைத்துவிடும். மொத்தத்தில் சனி 6ல் இருந்தாலும் 5ல் இருப்பதாக ஐதீகம். அதனால் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். 7ல் ராகு இருக்கார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. அடுத்தது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரலாம், பிரிவினை வரலாம். கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்க. ஓரளவுக்கு அவங்க அனுசரித்து போகலாம். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகும். கருத்து வேறுபாடு ஏற்படும். அதுலேயும் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். விட்டு கொடுத்து போனால் தொழில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும். மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் பொருந்த இடத்துல இருக்கிறீங்க, வெளியில் போயிட்டீங்க, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போயிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சூப்பராக ஜெயிக்க போகிறீங்க. இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பார். உள்ளூரில் பிறந்த இடத்துல இருந்தால் தான் பிரச்சனை. வெளியில் போயிட்டா சூப்பர், எந்த குறையும் கிடையாது. பல அற்புதங்களை நடத்துவார் இந்த ராகு பகவான். 8க்குடைய செவ்வாய் 8ல் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். அவரே 9ல் போய் குருவோடு சேர்ந்து இருக்கிறார். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி,
நீங்கள் எதற்காக சென்றாலும் இல்லை ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய தருணம் இது. ஆன்மீக வழிபாடு செய்வீங்க, ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆலய வழிபாடுகள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள், தந்தையால் அனுகூலங்கள் உண்டு, பாக்கிய நிறைவு எதுவுமே ஈஸிலி டு கெட், போராடி ஜெயிக்கத்தால் தானாக நடக்கும் அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு, பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட நல்லது நடக்கக்கூடிய சூழல். இருந்தாலும் சனி 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. செலவினங்கள் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். இருந்த போதிலும் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும். துலாம் ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பராக இருக்கார். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் 10ல் இருக்காருன்னா உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பற்றியோ அல்லது வேலையை பற்றியோ தான் இருக்கும். அதில் முழு வீச்சோடு இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை இந்த துலா ராசிக்கு தரப்போகிறது? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா? முதல்ல பாருங்கள், 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 7ல் 4 நாள் இருக்கார். 8ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்கார். 8ல் குரு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. சூப்பர். ஸோ 7ஆம் இடம் நல்லா இருக்குது, குருவினுடைய பார்வை பலம் நல்லா இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. என்ன ஒன்றே ஒன்று மைனஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு 5ல் இருக்கிறார். ஆனால் 5ல் இருப்பதாக ஒரு நிலைதான ஒழிய வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்போ 4ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். இப்போ 4ன்னா அர்த்தாஷ்டம சனி இல்லையா, பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லையா. அப்போது இதுதான் மைனஸ் ஒழிய மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓரளவுக்கு நன்மைகள் நடக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். சனி பகவான் தீய பலனை தந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கிறதால செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு தருணம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நல்ல பணவரவு, 2 கூடிய செவ்வாயும் பார்க்குறார். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொன்னால், அவங்க இவ்வளோ நாளாக கடப்பில் கனலில் அது கணத்தில் போட்ட கல் மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தா திடுதுப்புன்னு ஒரு எழுச்சியாக, ஒரு எழுச்சி ஊற்றாக வெளியே தெரியக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். திறமை வெளிப்பாடாகும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யலாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். 3ஆம் இடத்து அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். இருந்த போதிலும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், மற்ற கிரகங்கள் சாதகத்தை தந்தாலும் இந்த சனி பகவான் சில பிரச்சனைகளை தரத்தான் தருவார். மற்றபடி வண்டி 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. சூப்பர். இப்போ வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், பிள்ளைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும். இப்படி 4ஆம் இடம் சொத்து விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது குருவினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி.
சனி பகவான் 5ல் இருந்தாலும் 4ல் இருப்பதாக ஒரு சூழல். அப்போது சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது. 5ஆம் இடம் இல்லையா? அப்போ நெகட்டிவ் ஃபார்ம்ஸ், சந்தோஷமே இருக்காது. ரேஸு ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சீட்டாட்டம், ரேஸு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஓட்டப்பந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஷேர் மார்க்கெட்டு, இது போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும். பூர்வீகம் தொடர்பாக ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் வரும். யாராவது ஏதோ ஆட்டையை போடுவாங்க, இல்லை எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைதான ஒழிய அது ஒரு மாயை, ஒரு பிரச்சனை வருவதாக அமையுமே ஒழிய பிரச்சனையாக மாறாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சூப்பர். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடம் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற இடம், எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், உற்பத்தியாளர்கள், அதை பயன்படுத்துபவர்கள் அனைவர்களுக்கும் இது சிறப்பான ஒரு வாரமாக அமைகிறது. 7க்குடைய செவ்வாய் 7ல் 4 நாட்கள் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அதுக்கப்புறம் 8க்கு வந்தாலும் அவர் குருவோடு தான் இணைஞ்சிருக்கார். அப்போது ஒன்று உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், அதில் ஒரு வருமானம், சந்தோஷம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல். இப்படி அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகமான காலம், யோகமான நேரம், அதை வச்சு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இந்த 9ஆம் இடத்தில் சூரியன் காரகோ பாவனாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கருத்து வேறுபாடு வரலாம். அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செல்லலாம். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். பத்திரிகை ஆசிரியர் மட்டுமல்ல, ஆடிட்டர், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். என்னதான் தொழில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்வால்மெண்ட்டாக பண்ணாலும் சில சாதாரண அன்னாடங்காட்சி, அதாவது தெருவோர நடைபாதை வியாபாரிகளுக்கு அன்னாடம் ஒரு நல்ல வருமானம் வரும். ஆனால் ஒரு பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் வருமானம் ஏற்றளவில் இருக்கும், ஆனால் கைக்கு வருவதில் காலதாமதம் ஆகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் காலதாமதமாகும். எண்ணிய செயல் ஈடேறுவதிலும் காலதாமதமாகும். மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும். 12ஆம் இடத்தில் கேது இருந்து குரு பார்க்கிறார். ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மொத்தத்தில் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப செலவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல நன்மைகள் நடந்தாலும் சில சங்கடங்களும் ஏற்படும். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த செவ்வாய் பொறுத்த வரலையும் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னா, மேஷத்தில் 4 நாளும் ரிஷபத்தில் 3 நாளும் இருந்து பலனை தருகிறார். ராசியை செவ்வாய் பார்க்குறார். ராசியை செவ்வாய் பார்த்துட்ருக்கார். குருவும் பார்த்துக்கிட்டு இருக்கார். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும். விருச்சிக ராசி அன்பர்கள்
அவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ அவங்க போய் சேர்ற இன்ஸ்டியூஷனுக்கு நல்லா சம்பாரித்து கொடுப்பாங்க. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த விருச்சிக ராசி பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார், குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார். ஆனால் சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாசிரம சனியினுடைய பலனை கொடுக்குறார். ஆனால் அதுதான் இல்லை. இப்போ சனி வக்ரமாயிட்டார். சனி வக்ரமடைஞ்சால் முன்வீட்டு பலனை தருவார்னு ஒரு கணக்கு. அப்போது 3ஆம் இடத்துல இருப்பதாக ஐதீகம். அப்போது திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ண விஷயங்கள்லாம், தடங்கலான விஷயங்கள்லாம், முட்டுக்கட்டையான இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் திருதுப்புன்னு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படிப்பா இது நடக்குது அப்படின்னு. ஏன்னா 3ஆம் இடம் உபஜயஸ்தான். சனி பகவான் 3ல் இருந்தால் அப்படி ஒரு ராஜயோகத்தை வாரி வழங்குவார்னு சொல்லியிருக்கோம். அப்போ 4ஆம் இடத்தில் இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். இப்போ அதனால் சனி பகவான் ஃபேவரபுளாக இருக்கார். ராகு நல்லதையும் செய்வார், கெடுதலையும் செய்வார், 5ல் இருக்கார். செவ்வாய் சூப்பரான பலனை கொடுக்க போகிறார். குரு பகவான் அருமையான பலனை கொடுக்க போகிறார். குரு பார்வை கோடி நன்மை. விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ராசியை குரு பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும். ராசியை ராசிநாதன் பார்ப்பதால் இந்த 2ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல பணவரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, கூட்டுத் தொழிலும் சிறந்து விளங்கும். எங்கே போனாலும் விருச்சிக ராசிக்கு இது நாள் வரைக்கும் உங்களை பார்த்த உடனே முகத்தை திருப்பி இருப்பாங்க. ஆனால் இப்போ குரு வந்ததுக்கப்புறம் முகமலர்ச்சியோடு உங்களை வரவேற்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிலை. ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது அற்புதம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த 10, அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது. செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருப்பது மிக மிக சிறப்பு. குரு பகவானுடைய நிலை ரொம்ப அற்புதம். உங்களை பொறுத்தவரையிலையும் மற்றவர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதுலேயும் சுக்கிரன் நிலை நல்லா இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம். எது எப்படி இருந்த போதிலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 10ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் மேலாமணிக்கையாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். நிர்வாக தரப்பில் மறுபடியும் போய் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு உங்களை போட்டு தொணப்பாங்க. நீங்கள் உழைப்பு அதிகமாக இருக்கும். அதாவது உங்கள் பெயர் கெடாமல் இருப்பதற்கு நீங்கள் அதிகப்படியாக உழைத்து தான் ஆக வேண்டும். இல்லை சொந்த தொழில் பண்ணுறோம், அங்கே கூட பார்த்தா என்னமோ வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, ஆனால் ஒன்றுமில்லையே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன், ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்புட்டு இருக்கிற அளவுக்கு அவுட்புட்டு நிச்சயமாக கிடைக்குங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, எல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல்.
வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். முதல்ல வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதாவது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் சில நல்லது நடக்கக்கூடிய ஒரு வக்ரம் பெறுவதால் நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த ராகுவை பற்றி சொல்லித்தான் இருக்கணும். 5ஆம் இடத்துல ராகு. பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும். நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் தேங்கி நிற்கும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக போகிறீங்க, உங்கள் வேலை ஆகாது. ஏன்னா 8ல் போய் உட்காந்துட்டார் 10க்குடையவன். அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான காலம். அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு ரேட்டிங், சந்தோஷகரமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான ஒரு வாரம். எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ல் குரு, ஊரில் பகை. ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடம், 12ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்தை பார்க்குறார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ வருமானம், தொழில் சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி தனு ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கார். அதாவது அவர் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், யோகமான ஸ்தானம் தான். இது நாள் வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போ வக்ரம் அடைஞ்சிட்டார். வக்ரம் அடைஞ்சால் எந்த ஒரு கிரகமும் நேர்கதியில் செல்லும் பொழுது, வக்ரம் அடையும் பொழுது அது இப்போ எதிர்மறையான பலன்களை தரும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இது நாள் வரைக்கும் தனுர் ராசிக்கு யோக பாக்கியத்தை தந்த சனி பகவான் இனி பிரச்சனைகளை தருவார். 2ஆம் இடத்துக்கு இருப்பதாக ஐதீகம். பிரச்சனைகளை தருவார். இப்போ அதாவது 7.5 சனி நடப்பதாக ஒரு நிலை. இதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. நல்லா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். தொழில், உத்தியோகம் எல்லாமே நினைக்கிற காரியம் கைகூடுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுடும். என்னங்க நல்லா தானே போயிட்டு இருந்தது இவ்வளோ நாளாக, என்னாச்சு இப்போ அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்குற அளவுக்கு நிலைகள் இப்போ சனி பகவானுடைய நிலை அப்படி இருக்கிறது. அப்போ சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி இளைய சகோதரிகள் 3ஆம் இடத்துல இருந்து வக்ரம் அடைகிறார் இல்லையா, அப்போ இளைய சகோதரர்கள்கிட்டையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதமாகும். 4ல் ராகு இருக்கார். ராகு பிரம்மாண்ட நாயகன். நல்லதும் செய்வார், கெடுதலும் பண்ணுவார். ராகு பொறுத்தவரையிலையும் அதாவது மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க, எதிர்ப்பாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும்.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொத்து பத்துக்களில் உங்களுக்கு சிலது திடுதுப்புன்னு நல்லது நடக்கும், சிலது திடுதுப்புன்னு சில பிரச்சனைகளும் ஏற்படும். ஏன்னா ராகு கோச்சார ரீதியாக நாளில் இருக்கார். ஆனால் உங்களுக்கு தசாபுத்தி சிறப்பாக இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகள் தரும். தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் பிரச்சனைகளை தரும். செலவு வைக்கும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை, மன உளைச்சல், இப்படி எல்லாமே சொல்லலாம். இந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. 5க்குடையவன் 5ல் இருக்கார். குலதெய்வத்துடைய அனுகிரகம், பூர்வீகத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் பகவான் கடைசி 3 நாள் இந்த வாரம் அங்கே போயிடுறாரு. குருவோடு இணைஞ்சிருக்கார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 6ல் குரு ஸ்தான பலம் இல்லை என்றாலும் கூட பார்வை பலம் மிக சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போது குரு அங்கே 1 வருஷம் அங்கே தான் இருப்பார். அந்த 1 வருஷ காலமும் பார்த்திங்கன்னா அந்த தனுர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் புதுசாக தொழில் துவங்குறவங்களும் தொழில் துவங்கலாம், உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலம். அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். தொழிலில் அதாவது நல்லது நடந்து நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், ரெட்டிப்பு வருமானம். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். வங்கி மூலியமாகவோ அரசின் மூலமாகவோ கடன் உதவி கிடைக்கும். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, மேலதிகாரியுடைய அதாவது சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள், ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க, நிர்வாகத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்கி கௌரவிப்பார்கள். இப்படி தொழிலில் நல்லா இருக்கும். உத்தியோகத்திலையும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படும். அப்போது 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கா அப்படின்னா 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 8ல் தான் இருக்கார். செலவினங்கள் ஏற்படும், இருந்தாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சுப செலவு, அதாவது வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக செலவு செய்ய, இப்படி பல சுப செலவுகளை செய்வீர்கள். மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சூப்பரோ சூப்பர். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்கிறவங்களுக்கு அற்புதமான காலம். அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய தனுர் ராசி அன்பர்கள் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய காலம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிட அறிஞர்கள், ஆடிட்டர்கள், இது போன்ற அன்பர்கள்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமான காலம் இது. நல்ல பேரு, புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கிறதால சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். 8-9 சந்திராஷ்டம நாளாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அதாவது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நல்ல பலன்களை செய்தாலும் சனி பகவானால்
தீய பலன்கள் ஏற்பட போகிறது. அதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. இருந்த போதிலும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும். அதில் ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது. சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலமாக இருக்கும். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசியினுடைய அதிபதி சனி பகவான் 2ஆம் இடமான கும்பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் பின்னோக்கி பலனை தருவார். அதாவது மகரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். ஜென்மச்சனி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜென்மச்சனி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தரும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு பின்னடைவு ஏற்படலாம். எங்கே போனாலும் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்துல சனி வக்ரமடைகிறதால பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சூப்பராக 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 3ல் ராகு, 4ல் செவ்வாய், 5ல் கடைசி 3 நாள் செவ்வாய். இப்படி சூப்பரான ஒரு நிலை. கிரகங்களுடைய சஞ்சார நிலை சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் சிறப்பாக இருப்பதால் ரொம்ப அமக்கலமாக இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா அப்படின்னா, சுமாராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேணாங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பும். 10ஆம் இடத்தை, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் இடத்தை அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கார். 5க்கும் 10க்கும் உடையவர். ராசியை குரு பார்க்குறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இன்னும் இதை விட வேறு என்னங்க சிறப்பு வேணும்? அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரம். 9 அப்படின்னு சொன்னாலே பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய காலம். எதுவும் இப்போ போராடி ஜெயிக்க தேவை. அதுவாக தானால் நடந்ததுங்க. நான் எப்போவோ எடுத்த முயற்சி அது இப்போ சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எதுவுமே ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. போராடி ஜெயிக்கத்தால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். அல்லது நீங்கள் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். அதுலேயே கேதுவ குரு பார்க்குறதால ஞானம், சில ஸ்பிரிச்சுவல் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. கோடீஸ்வர யோகத்தையும் தரக்கூடிய ஒரு நிலை. ஃபினான்ஷியல் ரீதியாக தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் அப்போது ரொம்ப நல்ல வருமானம் வரத்தானே வரும். 10க்குடைய சுக்கிரன் 7ல் இருந்து நல்ல நிலையில் இருக்கிறதால கலைத்துறை மற்றும் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, அது டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம், வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம், நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் முயற்சி பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே நான் ஒரு படம் பண்ணுறேன், ஒரு சீரியல் பண்ணுறேன்னு சொன்னாலும் இன்னொரு படமோ சீரியலோ வரக்கூடிய வாய்ப்பும் மேற்கொண்டு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் கதவை தட்டி நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷம், அதாவது இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம். நினைத்த காரியங்கள் கைகூடி வரக்கூடிய நிலை இருக்குது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு.
அதாவது 11ஆம் இடம் என்பது லாபம் மட்டுமல்ல, எண்ணிய செயல் ஈடேறுதல். அதாவது உங்களை பொறுத்தவரையிலும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையிலையும் சரி இல்லை தொழிலையும் சரி முழு வீச்சோடு வேலை பார்த்து சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு தருணம். 3ஆம் இடத்துல ராகு உபஜயஸ்தானத்தில் சூப்பருங்க. இந்த 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டு போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள், அதே நேரத்தில் கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் சேல்ஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, அதை பயன்படுத்துபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம். வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இந்த ராகு பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். 4ல் செவ்வாய் சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த வாரம் பொக்கிஷமான ஒரு வாரம். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. 5ஆம் இடத்துல குருவும் இருக்கார், செவ்வாயும் இருக்கார். பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. பூர்வீகத்தை தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். அங்கே வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு கல்விக்காக படிக்க வைக்கிறது, பூர்வீக சொத்து பிரிச்சுகள்னு சொல்லலாம், பிரிச்சுக்கலாம். அதே நேரத்தில் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 9, 10, 11 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள். ஒரு ஆஃபீஸ் போனாலும் ஆட்டோவில் போயிடுங்க. ஏன்னா வண்டி பாதியில் நின்று போய் பழுதாகி அப்புறம் அதை ரிப்பேர் பண்ணி அப்புறம் அதை எடுத்துகிட்டு போகணும். மன உளைச்சலை ஏற்படுத்தும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இரவு பிரயாணம் வேண்டாம். கொஞ்சம் இதுவாக சுதந்திரமாக நடந்துப்பீங்க. நீங்கள் அஷ்டமம், அதாவது சந்திராஷ்டமம் நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப எச்சரிக்கையாக வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பாதுகாத்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண வீடு. சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் தான் இருக்கிறார். ஆனால் தற்பொழுது வக்ரகதியில் இருக்கிறார். 140 நாள் வக்ரகதியில் இருக்க போகிறார். இந்த வக்ரகதியில் இருக்கான்னு சொன்னால் முன்வீட்டு பலனை தரும். அப்போ 12ல் சனி இருந்தால் என்ன பலன்? விரயங்கள் ஆகும். விரய செலவு, தண்ட செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இதில் அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா? கிரகங்களுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்கிறது? 2ல் ராகு சரியில்லை, நல்லதும் செய்யும் கெடுதலும் பண்ணும். 3ல் செவ்வாய், 4ல் குரு ஓரளவுக்கு பரவாயில்லை. குரு பார்வை கோடி நன்மை. குரு உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். இது அற்புதமான இடம். இப்படி கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு சுமாரான ஒரு வாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். யார் ஒருவனுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்த்தால் தொழிலில் இதுவரைக்கும் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் இப்போ நல்ல சூடு பிடிச்சி நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய, சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏனோ தானோன்னு இது வரைக்கும் வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக வேலைக்கு போகக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகவும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். அது விருச்சிகம் செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், மற்றபடி மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, மருந்து கம்பெனி, மருந்து கடை வைத்திருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே டாக்டர்ஸு, செவிலியர்ஸு, இவங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான காலமாக இது கண்டிப்பாக அருமையாக இருக்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரிபவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள், குரு செவ்வாய் இணைஞ்சி 10ஆம் இடத்தை பார்க்கறதால நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், மற்றபடி உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸு, பள்ளி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அதுலேயும் வக்கரமாக இருக்குது. அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். அதாவது எந்த ஒரு ராசிக்கும் சனி பகவான், அதாவது ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் சனி பகவான் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையே தரும். ஆனால் அதே 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது ரவுண்டு நல்லது செய்யும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதைன்னு ஒரு நல்லது நடத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். குடும்பத்தை நல்லா பிரிப்பார். என்னதான் அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். பாருங்கள், 2ல் ராகு, 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போ கணவன் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு நிறைய வரும். பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். விழிப்புணர்ச்சியோடு இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. இது வீட்டில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பேச்சாக இருக்கணும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது கொல்லும்னு சொல்லு வந்துச்சுன்னு சொன்னால் பிரச்சனை தானே ஏற்படும். ஆனால் பிரம்மாண்டத்தை தருவார். 2ல் ராகு இருந்தால் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணுவார், வருமானத்தை பெருக்குவார். ராகு பகவான் இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார். குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வந்து சேரும், திருமணம் ஆகும், இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருக்கும். பண விருத்தி இருக்கும், குடும்ப விருத்தி இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் காரகோ பாவனாஸ்தி. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். 4ல் குரு, தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லணும். 7க்குடைய சூரியன் 5ல் வந்து உட்காருது, சிறப்பு தான். அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அன்னோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு நிலை குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடும்.
கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும். இந்த 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் 7 சனினாலே விரைய செலவு தான். இதில் வேறு சனி வேறு 12 இருப்பதாக ஐதீகம். அப்போ விரைய சனி தான் நடக்குது. அப்போ இருந்தாலும் உங்களுக்கு அசுப செலவு இருக்கும். இருந்தாலும் அதை காட்டிலும் சுப செலவுகள் மேம்பாடு அடையும். ஏன்னா குரு பார்க்குறார், சுப செலவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானை வழிபாடு செய்யுங்க, துர்க்கையை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 12, 13, 14 சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, சூதனமாக நடந்துப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கும்? சுமாரான பலனை வழங்குமா, இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறதா? கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? கிரகங்கள் சாதகமாக இருந்தால் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னா நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். பாருங்கள், 3ஆம் இடத்துல குரு பகவான் முக்கால் சுபம்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம், 11ஆம் இடம் அற்புதமான இடங்களை பார்க்கிறார். ராசியில் ராகு பகவானே இருக்கார். 2 கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கார். எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னவெனில் 12இல் இருக்கும் சனி பகவான் இப்பொழுது வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது எந்த ஒரு கிரகமும் நேர்கதியில் இருக்கும் பொழுது வக்ரம் பெற்றால் அது எதிர்மறையான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் அப்போது 11ஆம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது உங்களுக்கு எதையுமே உங்களுக்கு லாபமாக நடக்கும். சனி பகவான் கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார். 7 சனி நடக்குது. எந்த ஒரு நிலையிலும் 7 சனி அப்படின்னும் பொழுது முதல் ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். செகண்ட் ரவுண்டு வரும்பொழுது அது கொஞ்சம் நல்லதாக வாழ்க்கை தான், பாதை தான், பயணம் இதுதான் நல்லது பண்ணிட்டு போகும். செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ நீங்கள் 19 வயசுக்குள்ளே இருந்தால் முதல் ரவுண்டு, 19 வயசுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக 2வது ரவுண்டு. 2வது ரவுண்டு நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கார். ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அவருக்கு. எதையும் பெருசாக எதிர்பார்க்கக்கூடியவர் பிரம்மாண்ட நாயகன். இது ஒரு ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் இதை விட பெருசாக வரும், இன்னும் இதை விட பெருசாக பண்ணலாம், இதை விட இன்னும் சூப்பராக செய்யலாம் அப்படின்னு அப்படி அப்படியே தள்ளி காலதாமதம் ஆகுமே ஒழிய அதை எடுத்தோமா முடித்தோமான்னு முடிக்க மாட்டேங்க. அது மட்டுமல்ல, இந்த 2ஆம் இடத்துல 2 கூடிய செவ்வாய் இருப்பது சூப்பர். பொருளாதார மேன்மை இருக்குது, குடும்ப மேன்மை இருக்குது, நல்ல பண வரவு இருக்குது, பொருள் வரவு இருக்குது. ஆனாலும் சனி பார்க்கு. சனி 2ஆம் இடத்தை பார்த்தால் என்ன நடக்கும்? வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் வச்சிக்காதீங்க. வாக்கு சாதுரியமுடையவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னதான் அந்யோன்யமான கணவன் மனைவியாக இருந்தாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேதம் வரும், கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பஞ்சாயத்து, வம்பு வழக்குன்னு கொண்டாந்து விட்டுரும். எச்சரிக்கையாக இருங்க. அதை விட ரொம்ப முக்கியம், கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. இப்படி 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. எச்சரிக்கையாக பேசணும். மற்றபடி 3ல் குரு
எடுக்கின்ற முயற்சிகள் காலதாமதம் எடுக்காது. எடுக்க முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணம் ஏற்படும், ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணம் ஏற்படுவதற்கான அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். குரு பார்வை கோடி நன்மை. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ திருமண வயதில் இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சூப்பரான டைம். திருமணம் கைகூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி. 2ஆம் இடம் கணவன் மனைவி வரும், குடும்பமும் வருது. அப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்கறது அதனுடைய கான்செப்ட். பட் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். எதிர் வீடு, பக்கத்தோடு, அக்கம் பக்கம் எங்கே போனாலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். இந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்புகள், ருணரோக சத்ருஸ்தானம், எதிர்ப்புகள் வலுக்கும். அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அதாவது 15 நாளைக்கு ஒரு இளநீர் குடிச்சிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அது சரியாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக போகிறீங்களா, உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா, எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. கண்டிப்பாக போகலாம். இல்லைல்ல ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் போகிறேன் அப்படின்னா அதற்காக சென்றாலும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய தருணம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சூப்பருங்க. ஏற்கனவே சனி 12ல் இருக்கார், 11ல் இருப்பதாக ஐதீகம். அப்போ சனி வந்து நல்லது செய்ய போகிறார். அப்போது குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அற்புதமான காலகட்டம், சூப்பராக இருக்குது. எந்த குறையும் இல்லை. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய தருணம் இது. ஏன்னு சொன்னால் செவ்வாய் 2லேருந்து 4ஆம் பார்வையாக 5 பார்க்குறதால பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். சாதிக்கப் போகிறீர்கள். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.